வெளிநாட்டுக்கு வேலைக்கோ இல்ல தொழில் பண்ணவோ வந்த யாரா வேணா இருக்கட்டும், அது உங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், whoever it is, இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களால நிம்மதியா தூங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன், ஏன்னா நீங்க இங்க என்ன நடக்குதுன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். யுஏஇயோட லேட்டஸ்ட் ரிசர்ச் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறக்குற 50% ஆஃப் பீப்புள் 45 வயசு 50 வயசு உள்ளவங்கன்னு சொல்றாங்க. அதுவும் மோஸ்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா 30 வயசுல உள்ளவங்க தான் அதிகமா இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாப்பாடுனாலயோ இல்ல எக்ஸசைஸ்னாலயோ அவங்க டயட் ஃபாலோ பண்ணாதனாலயோ இந்த ஹார்ட் அட்டாக் வரல. இதெல்லாம் ஒரு பக்கம் ரீசன் இருந்தாலும் மெயினா பாத்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்னால அவங்களால இங்க சர்வை பண்ண முடியாமையோ இல்ல ஒர்க் ப்ரெஷர்லயோலாம் அந்த மென்டல் ப்ரெஷர் கிரியேட் ஆகல. ஊர்ல இருந்து புலம்பி கால் பண்ற அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் கால்னால தான். சிம்பிளா சொல்லணும்னா அவங்க இங்க மொத்த வாழ்க்கைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழ்றது மொத்தமும் யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்காக. ஊருக்கு காசு அனுப்பணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல. ஆனா ஊர்ல இருக்க மொத்த மக்களும் இங்கேருந்து வரப்ப ஏர்போர்ட்டுக்கு வரப்ப மட்டும்தான் அந்த சந்தோஷம் இருக்கே தவிர அடுத்த 4 நாள்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இங்கேருந்து இவங்க காசோட வரணுமா இல்ல மையத்தா வரணுமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க.